திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள், பூத் கமிட்டி நிர்வாகிகள், அணிகளுடைய நிர்வாகிகள், உங்க அத்தனை பேரையும் தனித்தனியாக பலமுறை நேரடியாக சந்தித்திருக்கின்றேன். இன்றைக்கு அத்தனை பேரையும் ஒரே அரங்கத்தில், அதுவும் நம்முடைய அறிவாலயத்தில், கலைஞர் அரங்கத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் உண்மையிலேயே மிகுந்த பெருமை அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். திருச்சி மாவட்டத்திற்கு எப்போ வந்தாலும் ஒரு தனி உற்சாகம், ஒரு தனி தெம்பு தானாகவே வந்து வரும். அது திருச்சிக்கான சிறப்பு. திருச்சின்னு சொன்னா நம்ம அத்தனை பேருக்கும் ஞாபகம் வருவது கழகத்துடைய திருப்பு முனைனா அது திருச்சி தான். வெறும் தமிழ்நாட்டுடைய வரைபடத்தில் மட்டும் சென்ட்ரல் இருக்கிறது திருச்சி கிடையாது. தமிழ்நாட்டுடைய அரசியல் அந்த பொலிட்டிக்கல்லையும் சென்ட்ரல் எப்பவுமே இருப்பது பார்த்தீங்கன்னா அது திருச்சி தான். அத்தகைய திருச்சி மாவட்டத்திற்கு வருகை வந்து திருவரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டவங்க அத்தனை பேரையும் ஒரே இடத்துல சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. திருச்சின்னு சொன்னா தீரர் கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்முடைய கழகம் 75 ஆண்டுகளை கடந்து பவள விழா கொண்டாடிட்டு 76வது வருஷத்துல நாம் அடியெடுத்து வச்சிருக்கிறோம். இதை நம்ம இந்த நேரத்தில் பவள விழா நேரத்தில் நம்ம அத்தனை பேரும் ஒன்னா சந்திக்கிறோம். இந்த 75 வருஷமா எத்தனையோ அவதூறுகளையும், எத்தனையோ பொய் குற்றச்சாட்டுகளையும், வதந்திகளையும், பிரச்சாரங்களையும் செஞ்சு பார்த்தோம். இன்னைக்கும் திமுகவை எதிரிகளால தொட்டு கூட பார்க்க முடியலன்னா அதுக்கு வந்திருக்கக்கூடிய கலைஞருடைய உடன்பிறப்புகள் நீங்க தான் முழு காரணம். 75 வருஷம் ஆகியும் இன்னைக்கும் அதே இளமையோடும், அதே துடிப்போடையும், அதே வேகத்தோடையும், அதே உறுதியோடையும், வலிமையோடும் இருக்குன்னா அதற்கு காரணம் வந்திருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் நீங்க தான். திமுக அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டைக்கு அடித்தளமாக இருந்து அந்த கோட்டைக்கு எந்த விதத்திலையும் எந்த சேதாரமும் வராம அதை காத்து நிற்கிறது உடன்பிறப்புகள் நீங்க தான். உங்களை மாதிரி இருந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேரும் தான். இன்னும் சொல்ல போனா நீங்க இல்லாம நம்முடைய திராவிட முன்னேற்ற கிடையாது, நீங்க இல்லாம கலைஞர் கிடையாது, நீங்க இல்லாம நம்முடைய தலைவர் கிடையாது, நீங்க இல்லாம இப்ப இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசும் கிடையாது. கலைஞருக்கு எப்போதுமே ஒரு பெருமை உண்டு. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், எந்த அரசியல் தலைவருக்கும் இல்லாத ஒரு பெருமை. அவர் நின்ற தேர்தலெல்லாம் வென்ற தலைவர், ஒரே தலைவர் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். நம்முடைய இயக்கம் கூட சில தோல்விகளை சந்திச்சிருக்கிறது, வெற்றி வாய்ப்பை எழுந்திருக்கிறது. 2வது இடத்துக்கு வந்திருக்கிறோம். சில இடத்துல, சில நேரங்களில் 3வது இடத்துக்கு கூட தள்ளப்பட்டிருக்கிறோம் சட்டமன்றத்தில். ஆனா அந்த நேரத்திலையும் வெற்றி பெற்ற, எந்த நிலையிலும் வெற்றி பெற்ற ஒரே தலைவர், தன்னுடைய அரசியல் வாழ்வில் தோல்வியே சந்திக்காத ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அதே மாதிரி நம்முடைய தலைவர், கழக தலைவர்களுக்கு ஒரு பெருமை உண்டு. நம்முடைய தலைவர் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்று, கழகத்துடைய தலைவராக பொறுப்பேற்று சந்தித்த அத்தனை தேர்தலையும் வெற்றி பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் தான். அதற்கு மிக மிக முக்கிய காரணம் 50% நம்முடைய தலைவருடைய உழைப்புனா இன்னொரு 50%க்கு காரணம் இங்க வந்திருக்கக்கூடிய உங்களுடைய உழைப்பும் அர்ப்பணிப்பும் தான் அந்த வெற்றிக்கு காரணம். குறிப்பா 2021 சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய கடின உழைப்பால தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைந்ததுன்னு பெருமையாக நம்ம சொல்லலாம். திராவிட மாடல் அரசு அமைந்து இந்த 4.5 வருடங்கள்ல இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை, ஏராளமான திட்டங்களை நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக கொடுத்திருக்கிறார். சிலவற்றை மட்டும் இங்கே நான் குறிப்பிட்டு உங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் விரும்புகின்றேன். உங்களுக்கு தெரியாதது கிடையாது, இருந்தாலும் சில திட்டங்களை மட்டும் இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் நாள் 5 கையெழுத்து போட்டார் நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக. அதுல முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா விடியல் பயணத்தை கொடுத்தார். இன்னைக்கு அந்த திட்டத்தினால இந்த 4.5 வருஷத்துல மட்டும் எத்தனை பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருப்பாங்கன்னு நாம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதாவது புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 800 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க இந்த மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலமா. ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிக்கின்றாங்க. குறிப்பா இந்த திருச்சி மாவட்டத்தில் மட்டும் 40 கோடிக்கும் அதிகமான பயணங்களை இந்த மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலமா மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி அரசு பள்ளியில படிச்சு மாணவிகளுக்கு உயர்கல்வி படிக்கணும், அவங்களை ஊக்குவிக்கணும், பள்ளி கல்வி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கிட்டு இருக்கிறார். இந்த திருச்சி மாவட்டத்தில் மட்டும் 14,000 மாணவர்களுக்கு இந்த கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது.
இந்த கல்வி ஆண்டுக்கான உதவித்தொகை வழங்குகின்ற இந்த கல்வி திருமண நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்களுக்கு முன்பு உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் சென்னையில் மிக பிரம்மாண்டமாக மிகுந்த உற்சாகத்தோடு மாணவர்களுடைய பங்களிப்போடு நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சியில் தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் கலந்துகிட்டு சிறப்பிச்சாங்க. அப்போ இந்த 2 திட்டங்களையும், தமிழ் புதல்வன், புதுமை பெண், இந்த 2 திட்டங்களையும் தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டு சொல்லி பாராட்டி என்ன தெரியுமா சொன்னாரு, அடுத்த ஆண்டு முதல் தெலுங்கானாவிலையும் இந்த திட்டத்தை நான் அறிமுகப்படுத்த போறேன் அப்படின்னு பெருமையா சொன்னார். அதே மாதிரி முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், குழந்தைங்க காலையில பள்ளிக்கூடத்திற்கு பசியோட வரக்கூடாது, பாடம் படிப்பா, பசியோட பாடம் படிக்க கூடாது. இது தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டங்கள். இதெல்லாம் விடியல் பயண திட்டம் முதலமைச்சர் அவர்கள் தேர்தலில் அறிக்கை வாக்குறுதி கொடுத்த திட்டம். இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் தேர்தல் அறிக்கையில சொல்லல. தலைவர் அவர்கள் ஒரு ஆய்வுக்காக ஒரு பள்ளிக்கூடத்திற்கு போனாரு, நம்முடைய தலைவர் அவர்கள். அப்போ ஒரு குழந்தை அங்க சோர்வா நின்று இருந்துச்சு. கூப்பிட்டு கேட்டாரு, ஏன்பா ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு அப்படின்னு. அந்த குழந்தை சொல்லிச்சு, ஐயா பசியா இருக்கு, காலைல சாப்பிடல, பசியோடு இருக்கேன் அப்படின்னு. முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இங்க ஒரு திட்டத்தை அறிவிச்சார். இனிமே குழந்தைங்க 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு தரமான காலை உணவு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்ன அந்த திட்டத்தை அறிவிச்சார். கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் 18 லட்சம் மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டு இருக்காங்க. முன்னாடி பெற்றோர்கள் காலைல எந்திரிச்சு சீக்கிரம் வேலைக்கு போற பெற்றோர்கள் சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது, காலை உணவு சமைக்கிறதுக்கு டிஃபன் செய்யறதுக்கு நேரம் இருக்காது. குழந்தைங்கள பசியோடு அமுச்சு விட்டுருவாங்க, வெறும் வயிற்றுல அமுச்சு விட்டுருவாங்க. அமுச்சு விட்டுட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த நினைப்புல இருப்பாங்க. காலைல பசியோட போனானே, சாப்பிட்டு இருக்க மாட்டானே, பாடத்தை கவனிச்சானா, தூங்கிட்டானா, பசி மயக்கத்தை இருந்திருப்பானேன்னு முன்னாடி கவலையோடு இருந்தாங்க பெற்றோர்கள். இன்னைக்கு குழந்தைங்களை மகிழ்ச்சியோட பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய அரசு இருக்கு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பார்த்துப்பாரு. காலைல பள்ளிக்கூடத்துக்கு வந்து போனோடனே முதல்ல தரமான உணவு, அதன் பிறகு தரமான கல்வி அப்படின்னு அந்த திட்டத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விரிவுபடுத்தினார். அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளுக்கு, எய்டட் ஸ்கூல்ஸுக்கு விரிவுபடுத்தினார் 2 மாதங்களுக்கு முன்பு. இந்த திருச்சி மாவட்டத்தில் மட்டும் சுமார் 78,000 குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டு வராங்க. இந்த திட்டத்தை தலைவர் அவர்கள் விரிவுபடுத்தினாங்க 2 மாதங்களுக்கு முன்பு. அதற்கு பஞ்சாப் மாநிலத்துடைய முதலமைச்சர் திரு பகவான் சிங் அவர்கள் சென்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அங்க இருக்கக்கூடிய பசங்கள்ட்ட பேசிட்டு இந்த திட்டம் எப்படி உங்களுக்கு பயன்பெறுது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு அறிஞ்சுக்கிட்டு அவர் வாழ்த்தி பேசும்போது சொன்னார், நம்முடைய முதலமைச்சர் வாழ்த்திட்டு பேசும்போது சொன்னார், முதலமைச்சர்களே இது மிகச்சிறந்த திட்டம், இந்த திட்டத்தை நான் என்னுடைய பஞ்சாப் மாநிலத்தில் நான் அறிமுகப்படுத்த போறேன் அப்படின்னு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்து சொல்லிட்டு போனார். எல்லாம் கேட்கிறாங்களே, திராவிட மாடல் ஆட்சின்னு பெருமையா சொல்றீங்களே அப்படின்னா என்னன்னு, இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. மற்ற மாநிலங்களுக்கு, மற்ற முதலமைச்சர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருப்பதுதான் நம்முடைய கழக தலைவர் அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய திராவிட மாடல் அரசு. இது எல்லாத்தை விட மிக மிக முக்கியமான திட்டம், உங்க அத்தனை பேருக்கு தெரிஞ்ச திட்டம். அதுதான் தேர்தல் வாக்குறுதியில தலைவர் அவர்கள் சொன்ன திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுப்போம்னு தலைவர் அவர்கள் சொன்னார். கடும் நிதி நெருக்கடி ஆட்சிக்கு வந்தவுடன், ஆட்சிக்கு வரும்போது என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 6 மாத காலம் கோவிடோடையே நம்ம போராடிக்கிட்டு இருந்தோம். அதன் பிறகு கடும் நிதி நெருக்கடி. எதிர்கட்சிகள்லாம் சொன்னாங்க இந்த திட்டத்தை நிறைவேற்றவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா தலைவர் அவர்கள் 2 வருடங்களுக்கு முன்பு செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள் அறிவிச்சு அந்த திட்டத்தை அமல்படுத்தினார். அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். கிட்டத்தட்ட 1,20,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய தலைவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இந்த மாசத்தோட கிட்டத்தட்ட 25 மாதங்கள் ஒவ்வொரு மகளிருக்கும், அந்த 1,20,00,000 மகளிருக்கும் கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். சில இடங்கள்ல நான் சுற்றுப்பயணம் போகும்போது இந்த மகளிர் எங்கேயாவது இருந்தாங்கன்னா சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க. நான் போய் கேட்பேன், என்னப்பா வண்டியை நிப்பாட்டுவாங்க, வாகனத்தை நிப்பாட்டுவாங்க. அவங்களோட போய் பேசும்போது கேட்பேன், என்னம்மா ஏதாவது குறை இருக்கா? இல்லை, எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்பாட்ட சொல்லுங்க, என்னம்மா சொல்லணும், 1000 ரூபா வந்துருச்சு, இந்த மாசம் வந்துருச்சு. அது குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த 14ஆம் தேதி, 15ஆம் தேதி, 16ஆம் தேதி ரொம்ப சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு தான் 1000 ரூபாய் போயிருக்கு அவங்க அக்கௌண்ட்டுக்கு. அதே நேரத்தில் நான் கேட்பேன், இந்த 1000 ரூபாய் எப்படிமா உங்களுக்கு பயன்படுது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா?
நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கு. எதுக்குமா பயன்படுத்துறீங்கன்னு கேட்பேன். சொல்லுவாங்க, மெடிக்கல் செலவு, மருத்துவ செலவுக்கு பயன்படுத்துறேன், மாத்திரை வாங்குறேன், இதனால என் புருஷன் இல்லை, பையன் பார்த்துக்கிட்டான், அவனும் காசு கொடுக்கல. இன்னைக்கு என்னுடைய பையன் ஸ்தானத்திலிருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எனக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாரு மாசம் மாசம். என்னுடைய பேர பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு, புக்ஸ் வாங்குறதுக்கு, பென்சில் வாங்குறதுக்கு, படிப்பு செலவுக்கு நான் பயன்படுத்துறேன். முதலமைச்சர்கிட்ட சொல்லுங்க, நான் நன்றி சொன்னேன்னு சொல்லுங்கன்னு உரிமையோட சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் சில மகளிர் அதை ஒரு குறையாவும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. 10 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 5-6 பேர் எங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு 4 சகோதரிகள் சொல்லுவாங்க, எங்களுக்கு வரல, அவங்களுக்கு வந்துருச்சு, எங்களுக்கு மட்டும் வரல அப்படின்னு உரிமையோட கேட்பாங்க. அதெல்லாம் தலைவர்கிட்ட போய் சொன்னோடனே தலைவர் அவர்கள் இப்போ கேம்ப் நடத்தி இருக்கிறோம் உங்களோட முதலமைச்சர் அப்படின்னு. அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% கோரிக்கை வெறும் இந்த மகளிர் உரிமை தொகை எங்களுக்கு வேணும்னு அந்த கோரிக்கை தான். அந்த கோரிக்கைகள்லாம் வாங்கப்பட்டு பரிசீலனையில் இருக்கு. நிச்சயம் தலைவர் அவர்கள் 2 கண்டிஷன்ஸையும் தளர்வு கொடுத்துட்டார், தளர்வு பண்ணிட்டார், ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்கிறார். இன்னும் 2 மாதங்கள்ல நிச்சயம் இன்னும் கூடுதலான மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை நிச்சயமாக நம்முடைய தலைவர் அவர்கள் வழங்குவார்கள். விடுபட்டு போனவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதே போல இந்த திருவரங்க தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு செஞ்சிருக்கு. அதையும் இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். திருவரங்கத்தில் ரூபாய் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பேருந்து நிலையம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டு கிட்டத்தட்ட 90% வேலைகள் முடிவடைந்து உள்ளது. விரைவில் அது திறக்க இருக்கின்றது, மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கின்றது. அதே மாதிரி திருச்சி காவேரி பாலத்தில் ரூபாய் 6 கோடி மதிப்பீட்டில் மராமத்து பணிகள் நடைபெற்று வருகின்றன. 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவேரி ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மணப்பாறை மாவட்ட தலைமை மருத்துவமனையில் ரூபாய் 20 கோடி மதிப்பீட்டில் அவசர சிகிச்சை பிரிவு கட்டிடம் கட்டுகின்ற பணிகள், புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. கண்ணுடையான்பட்டி சமுத்திரம் இடையே மாமுண்டி ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கி வேகமாக நடைபெற்று வருகின்றன. அதே மாதிரி பெரியப்பட்டி பகுதியில் அடியாற்றின் குறுக்கே ஒரு உயர்மட்ட பாலம், தொகுதி முழுக்க சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஸ்கூல் பில்டிங்ஸ் பள்ளி கட்டிடங்கள், அரசு கலைக்கல்லூரிக்கு ரூபாய் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கிளாஸ் ரூம்ஸ் வகுப்பறை கட்டிடங்கள், திருச்சி தேசிய சட்ட பல்கலைக்கழகத்திற்கு ரூபாய் 18 கோடி மதிப்பீட்டில் ஹாஸ்டல் பில்டிங்ஸ் போன்றவை நம்முடைய அரசுல கட்டப்பட்டிருக்கிறது. இப்படி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்துகின்ற ஒவ்வொரு தொகுதியாக பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். அதனால்தான் இன்னைக்கு இந்தியாவிலே நம்பர் 1 முதலமைச்சராக பொருளாதார வளர்ச்சியில இன்னைக்கு டபுள் டிஜிட் கிட்டத்தட்ட 11% வளர்ச்சி அடைஞ்சு நம்முடைய இந்தியாவுக்கே வழிகாட்டியாக, இந்தியாவே முதல் மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா தமிழ்நாட்டுடைய இந்த வளர்ச்சியை பிடிக்காமத்தான் ஒன்றிய பாசிச பாஜக அரசு இங்க இருக்கக்கூடிய அடிமைகளோடு சேர்ந்து என்னென்னவோ செய்ய திட்டமிடுறாங்க, எவ்வளவோ முட்டு கொடுக்கறாங்க. ஆனா அதையெல்லாம் தடையெல்லாம் உடைச்சு நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு சிறப்பான ஆட்சியை இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிதி உரிமை, கல்வி உரிமை, மொழி உரிமை, இப்படி மாநிலங்களுடைய உரிமை அத்தனையிலையும் பறிக்கின்ற வேலைகளை ஒன்றிய பாசிச பாஜக அரசு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி மக்களவை தொகுதிகளை குறைச்சு மாநில உரிமையை பறிக்கிறதுக்கு டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையறை 39 தொகுதிகள் இருக்கு இப்போ தமிழ்நாட்டில். அதை குறைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. 39 32 தொகுதியாக குறைக்கிறதுக்கு ஒன்றிய பாஜக அரசு முயற்சி செஞ்சுட்டு இருக்கு. இதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவராக, இந்தியாவிலேயே ஒரே தலைவராக நம்முடைய தலைவர் அவர்கள் சிறப்பாக ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒன்றிய அரசு என்ன சொன்னுச்சு? புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசி, அதை கொண்டு வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு எல்லா மாநிலங்களும் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா புதிய கல்விக் கொள்கையில என்னென்ன இருக்கு? குறுக்கு வழியில இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைக்க பார்த்தாங்க. குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர பார்த்தாங்க. ஒன்றிய அமைச்சர் நேரடியாகவே சொன்னார், நீங்க புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பள்ளி கல்வித்துறைக்கு நான் தர வேண்டிய 2500 கோடி ரூபாயை நான் தருவேன் அப்படின்னு ஒன்றிய அமைச்சர் சொன்னார். ஆனா நம்முடைய முதலமைச்சர் என்ன சொன்னாரு? நீ புதிய கல்விக் கொள்கை மூலமா தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் மீண்டும் திணிக்க பார்க்கிற, குலக்கல்வி திட்டத்தை திணிக்க பார்க்கிற. நீ 2500 கோடி இல்ல, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள என்னைக்கோ நான் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்க விட மாட்டேன், குலக்கல்வி திட்டத்தை மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு நம்முடைய தலைவர்கள் சட்ட போராட்டத்தை நடத்தினார். அந்த சட்ட போராட்டத்தினால இன்னைக்கு நம்முடைய கல்வி உரிமை அந்த அதுல வென்று
ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை இன்னைக்கு கொடுத்திருக்கு. இது நம்முடைய தலைவருக்கு கிடைச்ச வெற்றி. நம்முடைய கழகத்தில் இன்னைக்கு 25 அணிகள்